ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைவெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர். அதாவது உலக அரசியலில் நிரந்தரமாக உலா வந்து அவற்றை என் உச்சி மண்டையில் குவித்து விளையாடி கொண்டிருப்பதால் தான் இடிதாங்கிய ஒரு தலைவன் அல்லது மண்டையன் என்று தொண்டர்கள் போஸ்டரில் பதித்து பூஜித்து வருகிறார். தலைவன் என்பவன் யாரை போல் இருக்க வேண்டும் என்று முதலில் மகேந்திர சிங் தோனியை உதாரணம் காட்டுகிறார்கள், அல்லது இந்த மகோன்னத இடிதாங்கியை சுட்டி காட்டுகிறார். காரணம், இருவருமே எந்த நிலையிலுமே கூலாக இருப்பதால் தான். ஆட்டம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்று கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சிக்கு முன்னால் குலை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்க எந்தவித கவலை இல்லாமல் கூலாக நின்று கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் இடிதாங்கியும் எந்த நிலையிலும் கலங்க மாட்டான். எதிராளிகள் மலை போல ரன்களை குவித்து வைத்திருந்தாலும் தோனி கூலாக இருப்பார். கோப்பையை கைப்பற்றினாலும் கூலாக இருப்பார். ஆட்டத்தில் கோட்டை விட்டாலும் கூலாக இருப்பார். அதே மாதிரி தான் இடிதாங்கியும் கோப்பை நிறைய கூழ் இருப்பதை பார்த்து எப்படி கூலாக ரியாக்ஷன் கொடுப்பானோ அதே போல் கொண்டை நரம்பு தெறிக்க அடி வாங்கும் போதும் கூலாக இருப்பான். கொஞ்சம் வலி தெரிந்தாலும் அந்த வலியை கூலிங் கிளாஸ் குழி தோண்டி புதைத்து விடும். ஆக தலைவன் என்பவனுக்கு தலைக்கு மேலே காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டாலும் அதை அமைதியாக கையாள வேண்டும். அதுதான் தலைமை பண்பு. அப்போதுதான் எந்த சிக்கல் வந்தாலும் சிக்ஸர் அடிக்க முடியும். உணர்ச்சி விதிகளை பின்பற்றினால் அந்த விதிகளே நம் தலைக்கு எதிராக சதி செய்துவிடும் என்பதை இடிதாங்கி அரசியலில் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும் போதே படித்து தெரிந்து கொண்டார். நேற்று கூட ஆன்லைனில் எப்படி அக்கௌண்ட்டை கையாள்வது என்று தெரியாமல் பேந்த வீழ்த்து கொண்டிருந்த போது எனது அடிப்பொடி ஒரு ஏக்கர் பந்தை போட்டு என் காலை பதம் பார்த்தேன். அதற்காக உணர்ச்சி வசப்பட்டேனா? எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஊபி தேர்தலில் இடிதாங்கி நின்றால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வருவதாக கருத்து கணிப்பில் சொல்லி உசுப்பி விட்டிருக்கிறார். அதை கேட்டவுடன் இடிதாங்கி மயங்கி விடுவானா? ஆக எல்லாவற்றிற்கும் கூலாக இருந்தால் காரியங்கள் கூடி வரும். இதற்கு நீங்கள் விசில் போடலாம். இப்படியாக தலைவனுக்குரிய அனைத்து இலக்கணங்களை வைத்திருந்தாலும் அந்த பதவி வேண்டாம் என்று அறிவித்திருக்கு. இந்த தகவலை இடிதாங்கிக்கு காட்லைனில் சொன்ன போது லைட்டாக கார்டியாக் அட்டாக் ஏற்பட்டது. உடனே கூலிங் கிளாஸை போட்டு கூலாக்கி கொண்டேன். ரேஷன் கார்டு தீர்ந்து விட்டது என்றால் உள்தால் ஒட்டி நீட்டித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று தோனியிடம் சொல்லி சமாதானப்படுத்த முடியும். ஆனால் உள்குத்து இருந்தால் உள்தால் ஒட்ட முடியுமா என்பது இடிதாங்கிக்கு தெரியவில்லை. ஆனாலும் தோனியை பின்பற்றி இடிதாங்கியும் தன் தலையை மட்டும் இழக்க மாட்டான் என்ற உண்மையை கூறி கூலாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.